இங்கே ஒரு குழந்த அப்பாவோட ஷாப்பிங் போகிறது. போயிட்டுருக்கும்போது அப்பா பிளாட்ஃபார்மில் இருக்கிற கடைக்கிட்ட போனார். போயிட்டு ஒரு கீரைக்காரம்மா கிட்ட கீரை வாங்க போனார். கீரைக்காரம்மா சொன்னாங்க, ஒரு கட்டு கீரை 25 ரூபான்னு. நீங்கள் ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்க, எனக்கு கம்மியாக கொடுக்குறதா இருந்தால் கொடுங்கன்னு பேரம் பேசினா. சரிப்பா 5 ரூபா கம்மி பண்ணி 20 ரூபா கொடுப்பான்னா. இல்லை ஒரே ரேட்டு தான், எனக்கு 15 ரூபாய்க்கு இல்லை 10 ரூபாய்க்குள்ளே 20 ரூபாய்க்குள்ளே கொடுத்தியானா வாங்குகிறேன், இல்லைனா வாங்க மாட்டேன்னாரு. அந்த அம்மாவும் சரி நீ எடுத்துக்கோப்பா, நான் கம்மி பண்ணி தரேன்னா. இங்கே ரொம்ப பேரம் பேசிகிட்டே இருந்ததுனால அவங்க எனக்கு வியாபாரமானா போகணும், நீ கீரை வாடிடும், நீ எடுத்துகிட்டு போப்பான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நடைபாதையில் இருக்கிற பழக்காரம்மா கிட்டே போனால் பழத்துக்கு பேரம் பேசினா. அவங்க சொன்னாங்க கிலோ 150 ரூபான்னு. இல்லை எனக்கு இந்த பழம் எனக்கு 120 ரூபாய்க்கு கொடு அடித்து பேசினான். அவங்களும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி காய்கறி கடைக்கு போனால் காய்கறி கடைக்காரக்கிட்டேயும் அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் இருக்கிற கடைக்கிட்ட பேரம் பேசினா. அவங்களும் கொடுத்துட்டாங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சான். தேவையான பொருளெல்லாம் எடுத்தான், பொண்டாட்டி கொடுத்த லிஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்தான். எடுத்துகிட்டு பில்லு போட சொன்னாங்க, போட்டு கொடுத்தாங்க. பில்லு போட்டு கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா அதையும் கொடுத்தா. பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தா. ஒரு ஸ்லிப்பர் ஷோரூம்குள்ளே போனாங்க. ஸ்லிப்பர் ஷோரூம்குள்ளே போயிட்டு ஸ்லிப்பர் வாங்கினாங்க. அங்கே பில்லு கொடுத்தாங்க. அந்த பில்லையும் பே பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. இங்கே பழம் காய்கறி வாங்கியாச்சு. சூப்பர் மார்க்கெட்லேயும் தேவையான பொருட்களை வாங்கியாச்சு சமைக்கிறதுக்கு. இங்கே ஸ்லிப்பரு வாங்கியாச்சு. ட்ரெஸ் கடைக்குள்ளே போய் ட்ரெஸ்ஸையும் வாங்கியாச்சு. தேவையானது அனைத்தையும் வாங்கியாச்சு. வெளியே வந்தாச்சு. அப்போ பொண்ணு கேட்குற அந்த மாதிரி, அப்பா சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனேப்பா, அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கு நீ பேரம் எதுவுமே பேசாமல் அவங்க கொடுத்த பில்லை வாங்கிட்டு கொடுத்தியேப்பா அப்படின்னாங்க. ஆமாம்மாண்ணா. அப்பா அவங்க பாருங்கப்பா உள்ளே வச்சுருக்காங்க சரிங்களா, எல்லாமே இருக்குப்பா. இதையே நம்ம வெளிக்கடையில் வாங்கினா இந்த பொருள் எல்லாம் நம்மளுக்கு கம்மியாகவே கிடைக்கும்லப்பா. ஏசி போட்டு உள்ளே வச்சு இவ்வளோ விலை விற்கிறாங்க, போய் வாங்கிட்டு வரோம்ப்பா. அதையே வெயில்லையோ மழையிலையோ காஞ்சி அவங்க அது கஷ்டப்பட்டு சுமத்துட்டு வந்து விற்கிறாங்க பிளாட்ஃபார்மில். அதுவும் 20, 25, 30, 100, 150ன்னு. இங்கே நம்ம இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனோம்ப்பா, ஒரு கிலோவே 300 ரூபா 500 ரூபா இருந்தது. நம்ம எந்த பேரமும் பேசலை. ஒரு 5000 ரூபா கொடுத்துட்டு நம்ம மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஸ்லிப்பர் கடைக்குள்ளே போனோம். இதே ஸ்லிப்பர் பிளாட்ஃபார்ம் கடையில் எடுத்தால் 100 ரூபா 150 ரூபா. அவன் 1000 ரூபா 500 ரூபா சொன்னான். அதையும் நம்ம கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். இவங்க சொன்ன 100, 150, ஒரு 25க்குலாம் நம்ம ஏன்பா பேரம் பேசணும்? கஷ்டப்படுறவங்க இவங்களுக்கு தானேப்பா நம்ம செய்யணும் தரணும். தப்பு பண்ணிட்டீங்களேப்பா, நான் யோசித்து பார்த்தேன்னும் போது அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு. நீ வாமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. குழந்தைகிட்ட பைசா கொடுக்குறாரு. எல்லாருக்கும் 500, 500 ரூபா கொடுத்துட்டு வாமான்றாரு. இவரும் கொடுக்க போகிறாரு. கீரைக்காரம்மா சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி பணம் வேணாம், நாங்கள் அடித்து பிடிச்செல்லாம் பிடுங்க மாட்டோம், எங்களுக்கு ஒரு 5, 10 கிடைக்கிற அளவுக்கு தான் லாபத்தில் வச்சு விற்போம். அதே தான் பழக்காரரும் சொன்னார். இவர் சொன்னார், உங்களை நீங்கள் லாபத்துக்கு அதான் நஷ்டத்துக்கு எனக்கு கொடுத்தீங்க இல்லையா, உங்களுடைய அன்பளிப்புக்கு உங்களுடைய சிறந்த குணத்துக்கு என்னுடைய சின்ன குணத்துக்கு நான் செஞ்ச ஒரு பரிகாரமாக நினச்சி இந்த பணத்தை வாங்கிட்டிங்கன்னா சந்தோஷப்படுவேன்னு ஒன்றே ஒன்று தாங்க சொல்லுவேன். குழந்தைங்க கிட்ட கூட நம்ம கற்றுக்க வேண்டிய நிறைய நல்ல பாடங்கள் இருக்குது. குழந்தைங்க கிட்ட கூட நம்ம நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. குழந்தைங்களுடைய பேச்சுக்கும் நம்ம மதிப்பு கொடுத்து செவி கொடுத்து கேட்டோமானா நம்ம செய்கிற தப்பு தெரியும், நம்ம தப்பை திருத்திக்கலாம். குழந்தைங்க கிட்டேருந்து கூட நம்ம நல்ல பாடத்தை கற்றுக்கலாம். குழந்தைங்களுக்கு இருக்கிற ஒருத்தங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாதுன்னு இருக்கிற குணமும், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணுன்ற குணமும், பகிர்ந்து கொடுக்கணுன்ற குணமும் தெரியவங்க இப்போ நம்ம அதை மறந்துட்டோம். நம்ம இப்போ இதை குழந்தைங்க கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. நன்றி, வணக்கம்.